முருகா, இந்த பூவை வச்சுக்கோ. என்ன ஜானகிக்கா, நீங்களும் என்ன விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா? எனக்கு என்னடிம்மா, உன்னை விட்டுட்டு போகணும்னு ஆசையா? நீ இல்லாம தான் இந்த வீட்டில் ஒரு அணுவும் அசையாதே. அப்புறம் நான் எப்படி உன்னை கூட்டிட்டு போறது? இந்த மடப்பள்ளி புளியோதரை போன தடவை கொண்டு வந்தப்ப நீ விரும்பி சாப்பிட்டல, அதனால உனக்காகவே வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட்டு நாம என்னதான் பக்குவமா வீட்டுல சமைச்சாலும் கோவில்ல கொஞ்சமா கிடைக்கிற பிரசாத டேஸ்ட் வரது இல்லல்ல. ஆனா எங்க வீட்டுக்கு வரப்போதே. உங்க வீட்டுக்கு வரப்போகுதா? எப்படி? கோயில் மடப்பள்ளியில சமைக்கிற சரவண கொஞ்ச நாள்ல இங்க சமையல் வேலைக்கு வர போறாரு. அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ தான். பாட்டி கூட தினம் கோயிலுக்கு போவேனே. அந்த சரவண வந்துதான் நீ கோவில் போகணும்னு இருக்கு போல இருக்கு. மகா, எங்கடி நீ தோஞ்ச? இதோ மணி அடிச்சிருச்சு. நான் கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா அந்த கிழவிங்களுக்கு பொறுக்காது. நான் வரேன்க்கா. சரி. ஐயோ, கும்படி சாமிக்கு குஜாரகா, கும்படி சாமிக்கு குஜாரகா, கும்படி சாமிக்கு குஜாரகா. எல்லாரும் பாருங்க, இதுதான் கும்படி சாமியோட ஜன சாகசம். கும்படி சாமிக்கு குஜாரகா. சுவாமிஜி இமயமலையில இருந்து தண்ணியிலே வராரு. கும்படி சாமிக்கு குஜாரகா, கும்படி சாமிக்கு குஜாரகா, கும்படி சுவாமிக்கு குஜாரகா, கும்படி சுவாமிக்கு குஜாரகா, கும்படி சுவாமிக்கு குஜாரகா. வேண்டாம் இருக்கும். யோ, நீ இன்னும் ஜலசமாதி ஆவலியா? நான் தூக்கறத விட்டு இருந்தா உங்க சாமி ஜலத்திலேயே சமாதி ஆயிருப்பார். சைலன்சாய நமக, சைலன்சாய நமக. சொல்லுங்கம்மா. சாமி, என் பையன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். அமெரிக்கா போன்னு ஒரே ஆடம் பிடிக்கிறான் சாமி. அமெரிக்கா தம்பி, அமெரிக்காவுக்கு முக்கியம் ஒபாமா, ஆனா உனக்கு முக்கியம் உங்க அப்பா அம்மா. Wow, what a punch! கும்படி சாமிக்கு. சாமி, சிஷ்யா, தண்ணி கடியில ஒருத்தவங்களை தூக்கிட்டு வந்தான்ல, அவன் கூலி கேக்குறான். எப்படி சமாளிக்க போறீங்க? அந்த மனித பதரை இங்கே வர சொல். யோ, இங்க வாயா, கூலி தருவாரு, வாங்கிக்கோ. கூலி கேட்டாயா? ஆமா. எல்லாரும் ஆத்துல தான் மீன் பிடிப்பாங்க, சாமி மவுத்திலேயே மீன் பிடிப்பாரு. இந்தா, இதை ஃப்ரை பண்ணி சாப்பிடு. கும்படி சுவாமிக்கு, கும்படி சுவாமிக்கு. ஓ, பிறந்தா ஜனனம், நடந்தா பயணம், முருகா சரணம். மா இம்மா அம்மா வணக்கம். சாமி, லார்டு முருகன் உங்களுக்கு வாழ்க்கையில சகல சௌபாக்கியங்களை கொடுக்கட்டும்மா. உட்காருங்கம்மா. நீங்க உட்காருங்க சாமி. என்னுடைய ஆன்மீக குரு சமத்தூர் ரத்னகிரி சுவாமிகள்ங்கிறது அகில உலகத்துக்கும் தெரியும். ஆனா அவரே என்கிட்ட சிஷ்யரா சேரணும்னு ஃபேஸ்புக்ல ரெக்வெஸ்ட் அனுப்புனதா கேள்வி. ஃபன்னி வேர்ல்ட். அம்மா 108 முருகன் கோயிலுக்கு கால்நடையாவே பிரயாணம் செய்து பக்தியோடு கொண்டு வந்திருக்கிற சக்தி வேலன் பிரசாதம்மா இது. இத பட்டையா நெத்தியிலையும் போட்டுக்கலாம், மிச்சத்தை வாயையும் போட்டுக்கலாம். அப்படி போட்டா தீராத வினையெல்லாம் தீரும், உன் திருவாய் மடக்கும். காது வளர்த்த பாட்டி, இதை உன் 6 வேளை சாப்பாட்டோட மிக்ஸ் பண்ணி அடி. இந்த கூடு சற்று சிரம பரிகாரம் செய்ய விரும்புகிறது. சுவாமிகள் இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்க கூட தங்கி எங்க உபச்சாரத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சுவாமி. அது மட்டும் நடக்காது. என்ன சாமி சொல்றீங்க? ஒரு நாள் பத்தாது, 48 நாள் ஒரு மண்டலம் இங்கேயே தங்கி இருந்து பழனி முருகனின் 12 திருக்கோலங்களை தரிசனம் செய்து விட்டு போக வேண்டும் என்பதுதான் இந்த கட்டையின் கடைசி ஆசை. டேய் முத்து, நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல சுவாமி தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடு. சீக்கிரம் போ. அப்படியே சாமி போலாம். பிறந்தா ஜனனம், நடந்தா பயணம், முருகா சரணம். பழனி ஆண்டவா. என்ன சத்தம்? யாரோ கூப்பிடுறாங்க பாட்டி. யாரா இருக்கும் இந்த நேரத்துல? அந்த மாதவ கவுண்டரா தான் இருப்பான். அவன் தான் நேரம் கட்ட நேரத்துல வருவான். நான் போய் பாத்துட்டு வரேன் பாட்டி. நானும் வரட்டுமா? வேணா பாட்டி, நான் பாத்துட்டு வரேன். யார் அது கொற்ற மழையில? பாட்டி, நான் மனோ. அட முருகா, சீக்கிரம் கேட்டு தர.
இது இந்த நேரத்துல அதுவும் மழையில வந்திருக்க? பெங்களூர்ல இருந்து கிளம்புறப்ப மழை இல்ல பாட்டி. ஏன்பா வழியில கோயம்புத்தூர்ல இருந்தா சொல்லிருக்க கூடாதா? ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பியிருப்ப இல்ல? நீயும் உங்க அம்மா மாதிரி கஞ்சனா இருக்கியே. போன் பண்ணிட்டு வரதுக்கு நான் என்ன விருந்தாளியா? இது ஏன் வீடு பாட்டி. யாருடா இல்லன்னா? பாட்டி ஓ மகாலட்சுமி என்னைய மறைச்சு பாக்குறா. அவ பேர் உனக்கு எப்படி தெரியும்? அம்மா தான் சொன்னாங்க. ஓ, நீ வருவேன்னு தெரியும். ஆனா எப்போ என்னைக்கு வருவேன்னு உங்க அம்மா என்கிட்ட சொல்லல. அம்மா மகா, இந்த பொட்டி எடுத்து உள்ள வைமா. சரி. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பாட்டி, நான் எடுத்துக்கிறேன். நாளைக்கு சொன்னேன்ல, கனவுல ஒருத்தரோட கல்யாணம் நடந்துச்சுன்னு. அவர் வந்திருக்காரு. அதிசயமா இருக்குல்ல? ஆள் பாக்குறதுக்கு அம்சமா இருக்காரு. நான் ஒண்ணும் மனசுல வச்சுக்கிட்டு சொல்லல, பொதுவா தான் சொன்னேன். என்னது, லண்டன் போறியா? அங்க அங்க ஒரு வேலை, கூடவே மேல் படிப்பு. ஆனா இங்கதான் எந்த சேஞ்சும் இல்ல. அதே கிராமபோன், அதே டேபிள், அதே டேப்லெட்ஸ், சேம் பார்ட்டி. ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா அந்த மகா மட்டும்தான். அவ இருக்கிறதால தாண்டா வேலைக்கு சாப்பிட்டு தூங்கி எந்திரிக்கிறேன். டேய் கண்ணா, இது என்னடா தாடி? இதை எடுக்க கூடாதா? பூனை மாதிரி. ஐயோ பாட்டி, இதுவே அம்மா கையில கால விழுந்து கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கேன். அதுவும் லண்டன் போற வரைக்கும் தான். உனக்கு பிடிச்சிருந்தா லண்டன் போய் வச்சுக்க வேண்டியதானே? அவளுக்கு என்ன தெரியவா போகுது? அம்மாவுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் எந்த இடத்துலயும் செய்ய மாட்டேன். அது செய்யவும் கூடாது. அம்மா அம்மா பாவம் இல்லையா பாட்டி? பாவம் தாண்டா. அவ அப்படியே எங்க அம்மா மாதிரி. ரொம்ப வைராக்கியமானவ வேற. நீ வயித்துல இருந்தப்பவே உங்க அப்பா போயிட்டாரு. அவர் வேலை செஞ்ச கம்பெனிலேயே ஒரு வேலையை வாங்கிக்கிட்டு யாரோட தயவும் இல்லாம படாத பாடுபட்டு இப்போ லண்டன் போற அளவுக்கு உன்னை கொண்டு வந்திருக்கானா? அவளை கோயில் கட்டி கும்பிடணும்டா. சரி சரி, நேரம் ஆயிடுச்சு, நீ போய் படு. காலையில பேசி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாட்டி. நீங்க நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கங்க. சரியா? குட் நைட் பாட்டி. குட் நைட்டா கண்ணா.